ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான தக்காளி ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். தக்காளி நிறைய கிடைக்கும்போது, மலிவாக கிடைக்கும்போது அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்டல்லலாம் தங்கி படிக்கிற பிள்ளைங்க, அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் கூட வந்து சூப்பராக பண்ணலாம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கிலோ இருக்கும். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கலருக்குமே சரி, ஊறுகாய் அந்த பதத்துக்குமே நல்லாயிருக்கும். காயாக இருக்கும்போது நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக நான் வந்து சாப் பண்ணுறேன். சும்மா 4 பீஸாக வந்து கட் பண்ணி வேக வைக்க போகிறோம் நம்ம. அதுக்கு தான் இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான பொருள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடுகும் கொஞ்சமாக வெந்தயமும் போட்டு நான் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறேன். எண்ணெய்லாம் எதுவுமே விடலை, ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெந்தயம் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக ஆகிடும். அதனால் வந்து வாசனைக்காகவும் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் தான் நம்ம இது ஊறுகாய்னாலே கண்டிப்பாக இதை நம்ம சேர்ப்போம். ஸோ அதுக்காக தான் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். வெந்தயம் வந்து நல்லா செவக்க ஆரம்பித்து நல்ல மனம் சூப்பராக இருக்கும், வீடே மணக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம இடி உரல் வச்சு இடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை இடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடாய் வச்சுட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் 5 எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து தக்காளியிலே நல்லா ஜூஸியாக தான் இருந்துச்சு, நல்லா நிறைய தண்ணி விடும். அதனால நம்ம கொஞ்சமாகவே தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே அது நிறைய தண்ணி விட்டுடும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து தக்காளி ஊறுகாய் இல்லாமல் குழம்பு மாதிரி ஆகிடும், தக்காளி ரசம் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு இதை அப்படியே வேகட்டும்னு விட்டுற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, கடுகும் வெந்தயமும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த உரலில் போட்டு நம்ம இடிச்சுக்க போகிறோம். இதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இது மஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம வந்து அதான் இடித்து இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம இடித்து எடுத்துருக்கோம். வாசனை ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ இது வந்து எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புளி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இது வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம், அதுக்காக தான் நான் வந்து புளி சேர்க்குறேன். ப்ளஸ் அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், புளிப்பு சுவையோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் வந்து புளி எடுத்து நான் போட்டிருக்கேன். அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பவுலில் வந்து கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக. சுட சுட ரைஸோடு நம்ம வந்து கிளறி கொடுக்கும்போது அது ஒரு தக்காளி சாதம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்ல ஒரு தக்காளி சாதம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாமே போட்டு நம்ம தாளிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே நிறைய சேர்த்துற வேண்டாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து ரெடி ஆகிடுச்சி. தக்காளி, பூண்டு இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல லிக்விடாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து நான் வந்து அரைச்சிக்கிறேன், இல்லைன்னா மேலே தெறிக்கும். அரைக்கும் போது வந்து ரொம்ப
ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி இருக்கும் சூடாக போட்டோன்னா. ஓரளவு தான் அது வந்து சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இல்லை, ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 2 பேட்சாக இதை பிரித்து நம்ம வந்து இதை அரைச்சிக்க போகிறோம். கலர் பாருங்களேன், நல்லா ரெட் கலரில் இருந்தது. தக்காளியும் நல்லா பழுத்து சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் தக்காளி மலிவாக கிடைக்கிற டைமில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டூர் போகும்போது சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லிக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம 2 பேட்சாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருந்தது. அதனால நல்லா தண்ணி விட்டுருச்சு. நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தேன். அது ஃபுல்லாகவே வந்து அந்த தக்காளியிலேருந்து வந்த தண்ணி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் நிறையா நமக்கு வந்து இந்த மிக்சர் கிடச்சிருக்கு. இதுக்கு நம்ம இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். இது வந்து ஊறுகாய் பக்குவத்தில் இருக்குன்றதுனால நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இதுக்கு சேர்த்தாகணும். கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகும் கடலைப்பருப்பும், கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். அப்போ தான் நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா கம்ப்ளீட்டாக வெடிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது வெடிச்சதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நம்ம சேர்க்கணும். இது பார்க்க தான் வந்து இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பண்ணி வச்சுட்டாலே எப்போயாவது உடம்பு முடியாதப்போ, சமைக்க முடியாத டைமில் நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் இருக்கும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நான் இதை சாதத்துக்கூடையோ இல்லை தோசை, இட்லி எது கூட வேணாலும் நான் வச்சு கொடுப்பேன். அது வந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. எப்போ கொடுத்தாலும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது. அதுக்கப்புறம் அந்த மிக்சரை ஊற்றி நம்ம நல்லா இது கூட வந்து கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை கண்டிப்பாக மஸ்ட்டு போடுங்க, சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேரும்போது நீங்கள் அப்படியே சாதத்து கூட பிசைஞ்சு கொடுக்கும்போது அது உண்மையிலே தக்காளி சாதத்தை விடவே தேவாமிர்தமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு மேலே வர பக்குவத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுதான் வந்து டேஸ்ட்டு நல்லா இழுத்து கொடுக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தாளிக்கும் போதே நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூளும் மஸ்ட்டு தான், அது சேர்த்துருங்க. டேஸ்ட்டு ரொம்ப கலக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, கடுகும் வெந்தயமும் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான கம கம கமன்னு நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஊறுகான்னு சொல்லலாம், தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லா மாவுமே டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கூடயுமே நான் ரொம்ப நல்ல காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம தூளாக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.